ப்ரொடியூசருக்கும் இடி ரைடு போயிருக்குது, இவருக்கு ஐடி ரைடு போகுது. ப்ரொடியூசர் வந்து கோகுலம் சிட் ஃபண்ட், அவருக்கு வந்து இடி ரைடே போகுது. பிருத்திவிராஜுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது, அதனால ஐடி நோட்டீஸ் அனுப்பிட்டு விளக்கம் கேட்குது. இப்போ கோகுலம் சிட் ஃபண்டுக்கு அனுப்புனது அந்த 57 சீனை கட் பண்ண மாட்டியா, இதுக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும். பிருத்திவிராஜுக்கு ஐடி நோட்டீஸ் அனுப்புறது, நீ எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் எங்களால் உங்கள்கிட்ட இருந்து புடுங்க முடியும், பிளாக்மெயில். இதே தான் விஜய்க்கு நடக்குது. விஜய்க்கு ஒரு துணிச்சலோ பிருத்திவிராஜ் மாதிரி வந்து ஒரு எதிர்த்தாலும் சமாளிக்கலான்ற அந்த எண்ணமும் இல்லாததுனால அங்க போய் அந்த ரூம்ல உட்காந்து என்னென்ன பேசுறாங்களோ எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டுட்டு ஓகே நான் உங்களுக்கு சரண்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இங்க ஒரு பக்கமா நாடகம் ஆடிட்டு இருக்கிறாரு. இதே பாணியில தான் இப்போ கோகுலம் சிட் ஃபண்டுக்கும் பிருத்திவிராஜுக்கும் இவங்க பண்ணாங்க. அதுல நடிச்ச சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுக்கு அனுப்பல, ஒரே ஒரு விஷக்கிருமி சுரேஷ் கோபி. இந்த சுரேஷ் கோபி பாராளுமன்றத்தில் பேசும்போது அப்படியே மோகன்லால சொல்லலாமா, மம்முட்டியை சொல்லலாமா? மோகன்லால் இந்து, மம்முட்டி ஊரறிஞ்ச இஸ்லாமியர்னு தெரியும். எப்படியாவது மம்முட்டியை இழுத்து விடுறதுக்கு அவர் அப்படியே தனாயிறாரு. இதை ஜான் பிரிட்டாஸ் புரிஞ்சுக்கிற கார்னர் பண்றாரு. கார்னர் பண்ணி பேசும்போது சுரேஷ் கோபிக்கு இது பிடி வருதுன்னா, டேய் நீ ஒரு கிறிஸ்துவன், நீ எப்படா என்ன பார்த்து பேசுவ அப்படின்ற அந்த உள்ளத்துல வச்சுக்கின்னு ஒரு சில விஷயங்கள் அப்படியே நாராசமா கக்குறான். அந்த முதல் காட்சி ஒரு 20-25 நிமிஷம் அவன் முன்னாடி தியேட்டர்ல உக்காந்தோம்னா, ஐயோ இந்த குஜராத் மக்களுக்கு எப்படா சூடு சொரணை வரும் அப்படிங்கிற உணர்வு தான் வருது. இந்த படம் வந்து இந்துக்கள் மனதை வந்து புண்படுத்துது, ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிரான படமா வந்து பிஜேபி தரப்புன்னு சொல்லப்படுது. பாஜக காரனுக்கு புண்படுதா? ஆமா. சங் பரிவாருக்கு புண்படுதா? ஆமா. RSSக்கு புண்படுதா? ஆமா. நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ரொம்ப புண்பட்டு கேன்சரே வருதா? ஆமா. ஆனா உண்மை தானே. 2 பொறுக்கி பசங்க மாதிரி காட்டுவாங்க. அதுல அந்த 2 பொறுக்கிகளை தான் நாம இன்னைக்கு பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் வச்சிருக்கோம். ஆனா இவனுங்க சபர்மதி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து பாராளுமன்றத்துல ஸ்கிரீன் பிளே பண்றதுக்கு பார்த்தானுங்க. ஏன்னா சபர்மதி அதுல வந்து இதே குஜராத் கலவரத்தை பாசிட்டிவா காமிக்கிற மாதிரி, உண்மையை காமிக்கல அவனுங்க. இப்ப எம்புரான்ல உண்மையை காமிக்கிறாங்க. பில்கிஸ் பானு கற்பழிச்சது, கர்ப்பிணியா இருக்கும்போது என்ன பண்ணானுங்க, அந்த குழந்தைய எடுத்து எப்படி செவுத்துல அடிச்சாங்க, எல்லாத்தையும் உண்மையை காமிச்சிட்டாங்க. அவனுங்க போலியா ஒரு படத்தை சித்தரிச்சு அதுல ஒரு வளரக்கூடிய ஒரு ஹீரோ, நல்ல பேரு இந்த விஜயோட தம்பி பேரு விக்ராந்த், இந்த ஹீரோ அவன் வளர்ந்து வர பையன், அவனை வச்சு நடிக்க வச்சானுங்க. அவன் நடிச்சு முடிச்ச உடனே இந்த படத்தில் நடிச்சதுக்காக அவன் வெக்கப்பட்டு கையெடுத்து கும்பிட்டு இனிமே 2 வருஷத்துக்கு நான் படம் பக்கமே வரலன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டான். கிட்டத்தட்ட இந்த திரௌபதினு ஒரு படம் வந்துச்சுல, இந்த படத்துல ஒரு ஹீரோயின் நடிச்சுட்டு நான் தெரியாம இந்த படத்துல நடிச்சிட்டேன், இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுட்டு இதே ஸ்டேட்மெண்ட் தான் சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல ஹீரோ சொல்லிட்டு போவான். நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பார் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு நீல சந்தர்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தோழர். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா சார், கேரளாவில் வந்து பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு படம் அப்படிங்கிற எம்புரான், மிகப்பெரிய கொண்டாட்டத்தோட அந்த படத்தில் நடித்தவர் யாருன்னா மோகன்லால், மிக முக்கியமான ஒரு ஆக்டர். அவர் நடித்த படம் பெரும் வரவேற்பு, பெரும் வசூலை பெற்றுச்சு. ஆனால் எந்த அளவு வசூலை பெற்றதோ அந்த அளவு சர்ச்சைக்கு அந்த படம் வந்து உள்ளாயிருக்கு. என்ன அப்படின்னா சட்டமன்றத்தை தாண்டி நாடாளுமன்றத்துலையும் படம் வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. இந்த படம் விவாத பொருளாக மாறதுக்கான காரணம் என்ன சார்? உண்மையிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய இந்துக்கள்னு சொல்லக்கூடியவங்களே பெருமைப்படக்கூடிய படம் தான் இந்த எம்புரான் படம். அதில் மோகன்லால் இப்படி நடிச்சிருக்கிறார் அப்படின்றது நினச்சி பார்க்கவே நம்மளுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு கௌரவமாக இருக்குது. அது உண்மையிலே கேரள மக்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அந்த விதை கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் தொடர்ச்சியாக விதைச்சினே இருந்ததுனால தான் எப்பேற்பட்ட உச்சபட்ச நடிகருக்கு கூட ஒரு சமூக நீதியும் ஒரு உண்மையான மனித நேயமும் அவங்க மனசில் குடியிருக்குது. அதனால தான் மோகன்லால் எல்லா ஸ்கிரிப்டையும் படித்து பார்த்துட்டு ஒரு சீனை கூட தவிர்க்காமல் எல்லாத்துலேயும் நடித்து கொடுத்துருக்கிறார். அது பிருத்திவிராஜுடைய தாயார் சொல்லும்போது அவ்வளோ உருக்கமாக இருந்தது. என் பையன் இயக்குனர், ஆனால் எல்லா சீனையும் மோகன்லால் படித்து தான் நடித்தார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அப்போது இவ்வளோ பெரிய சீனியர் ஆக்டர் ப்ளஸ் எல்லா அரசியலும் தெரிஞ்சவர், இந்துத்துவ அரசியலும் இஸ்லாமிய அரசியலும் கிறிஸ்துவ எல்லா அரசியலும் தெரிஞ்சும் இந்த படத்தில் இந்த விஷயத்தை நடிக்கிறாருன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் தயவு செஞ்சு எந்த நேரத்துலையும் இந்த இந்துத்துவ வெறியர்களாக மாறிடாதீங்க, எந்த காலத்திலையும் பாஜகன்ற ஒரு நச்சு பாம்பில் போய் சேர்ந்துடாதீங்கன்றது தான் அந்த படத்தின் வாயிலாக அழகான நடிப்பின் மூலிமா அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எங்களை போன்றவர்கள் வந்து அப்படி தான் பார்க்குறோம். அதோடு சேர்ந்து அந்த முதல் காட்சி ஒரு 20-25 நிமிஷம் அவன் முன்னாடி தியேட்டரில் உக்காந்தோம்னா, ஐயோ இந்த குஜராத் மக்களுக்கு எப்படா சூடு சொரணை வரும் அப்படிங்கிற உணர்வு தான் வருது. ஒரே இந்திய மாநிலம், இங்கே கேரள மக்கள், இங்கே குஜராத் மக்கள். ஆனால் அந்த குஜராத் மக்கள் இப்படி ஒரு இழிவான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. எண்ணங்களால் அவங்களுடைய உண்மையான எல்லா நன்னெறிகளையும் ஒதுக்கிட்டு ஒரு அவலமான நிலையில் இருக்கிறாங்க.
ஆனால் கேரள மக்கள் இவ்வளோ பிராட் மைண்டடோ எதிர்கால இளைஞர்களுடைய தொலைநோக்கு பார்வையோட இப்படி ஒரு படம். அந்த பில்கிஸ் பானுவை அந்த கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்க்காம அவன் கற்பழிக்கக்கூடிய ஒரு சீனை வச்சிருக்கிறதுக்கெல்லாம் உண்மையிலேயே பிருத்திவிராஜ் அந்த பேருக்கு தகுந்த மிக சிறந்த ஒரு மாவீரனாக தான் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கோம். ஒவ்வொரு செயலும் அந்த குஜராத் கலவரத்தில் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றது எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கணும். ஆப்போசிட்காரன் கூட வேற எதனா எழுதியிருப்பான், அதாவது பாஜக பிடிக்காதவங்க கூட பொய்யான தகவல் எழுதியிருப்பான். ஆனால் எல்லா புத்தகங்களையும் படித்து எது உண்மையான ஒரு சம்பவம்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நேர்த்தியாக அதை படிச்சிருந்தாங்கன்னா இந்த காட்சி அதில் வச்சிருக்க முடியும். நம்பி போவாங்க அந்த இந்து வீட்டுக்கு. அந்த அம்மா சொல்லும், நீ என் வீட்டுக்கு வந்தால் பாதுகாப்பாக. அவங்க இந்து, ஆனால் இந்து வெறியம் வருவான். அந்த இந்து வெறியம் வரும்போது அந்த அம்மாவே அப்படியே கண் கலங்கி நிற்கும். அதுதான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை. இந்துக்களாக இருக்கிறவனும் இஸ்லாமியனாக இருக்கிறவனும் இங்கே ஒற்றுமையாக மாமா மச்சானா எல்லாம் ஒரு அண்ணன் தம்பியாக பழகின்னு இருக்கிறோம். ஆனால் இந்துத்துவ வெறியர்னு வரும்போது தான் இங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய கலவர காடாக மாறுது. இந்த கலவர காடாக மாற தான் இவனுங்களுக்கு ஆதாயம். இந்த ஆதாயம் இவனுக்கு எப்படி அடைஞ்சானுங்க? 2001 நடந்த இந்த குஜராத் 2002 நடந்த இந்த குஜராத் கலவரத்தினால நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்றத மிக அற்புதமா படம் காமிச்சிருப்பாங்க. அதே 2 பேர் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் இந்துக்கள் மனதை புண்படுத்துது. ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிரான படமா பிஜேபி தரப்புன்னு சொல்லப்படுது. பாஜக காரனுக்கு புண்படுதா? ஆமா. சங் பரிவாருக்கு புண்படுதா? ஆமா. ஆர்எஸ்எஸ்க்கு புண்படுதா? ஆமா. நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ரொம்ப புண்பட்டு கேன்சரே வருதா? ஆமா. ஆனா உண்மை தானே. 2 பொறுக்கி பசங்க மாதிரி காட்டுவாங்க. அதுல படத்துல 2 பொறுக்கிகள் மாதிரி தான் காட்டுவான். அந்த 2 பொறுக்கிகளை தான் நாம இன்னைக்கு பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் வச்சுருக்கோம். உண்மையான வரலாறு இவ்வளவுதான். இவங்களுடைய வரலாறை படிச்சு பார்த்தாலே, நரேந்திர மோடி அமித்ஷாவுடைய வரலாறு படிச்சு பார்த்தாலே இதே சூழ்நிலை தான். மிக மோசமான எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யறானுங்க. எந்த காரியத்தையும் அடிப்படையிலேயே இவங்களுடைய இயல்பிலேயே இந்த குணத்தை ஊக்குவிக்கிறது தான் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவா சக்தி. இந்த இந்துத்துவாவினுடைய இந்த கோட்பாடு எங்கிருந்து வரும்னா பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். இந்த நரம்பு மாதிரி ஒருத்தரப்பானே கோல்வாக்கர், அவனுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல இருந்து உருவானது தான் இந்த ஆர்எஸ்எஸ். 2 பிரிச்சுக்கணும். ஹெட்கேவருடைய ஆர்எஸ்எஸ் 1924 இருந்து ஒரு 45 வரைக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த மாதிரி கொடூரமான செயல். நீ உன் மதத்துக்காக எந்த படுபாதக செயலை செஞ்சாலும் கடல் ஒன்று மன்னிப்பார். 1 வயசு குழந்தையையும் கற்பழிப்பானுங்க. 1 வயசு குழந்தைய கூட துடிக்க கொல்லுவானுங்க. இதுதான் இவங்களுடைய மனநிலை. எத்தனை உதாரணங்கள் அதுக்கு. ஆசிஃபா ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தைய 12 நாள் கோயில் கருவறையிலேயே வச்சு கற்பழிச்சு 12 பேருக்கு மேலே கற்பழிச்சு கொன்னானுங்களே. அப்போ அவனுக்கு மனசு கொஞ்சமாவது ஈவேர்க்க இருந்துச்சா? ஆனால் அவனுக்காக சப்போர்ட் போனவன் பிஜேபிக்காரன். அவன் தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு அது உரிமை இருக்குது, பெண்களை கற்பழிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்கள் மதம் அதை சொல்லுது. இதை நிலை பெற செய்கிறவன் தான் ஆர்எஸ்எஸ்காரன், இந்த பிஜேபிக்காரன். அதை தான் கொஞ்சம் பிருத்திவிராஜ் துணிச்சலோட வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். தாங்கிக்க முடியல. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு எம்புரானை தூக்கி கொண்டாடுது. எல்லா மாநிலங்களும் கொண்டாடுது. 5 நாளில் 200 கோடி, இன்னைக்கு 10 நாள் ஆயிடுச்சு 350 கோடிக்கு மேலே வசூல். ஒரு பக்கம் மக்கள் மனசில் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இவ்வளோ கொடூரமானவர்களா அப்படின்றது அழகாக போய் சேர்ந்துருச்சு. ஆனால் இவனுங்க சபர்மதி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து பாராளுமன்றத்தில் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கு பார்த்தானுங்க. ஏன்னா சபர்மதி அதில் இதே குஜராத் கலவரத்தை பாசிட்டிவாக காமிக்கிற மாதிரி, உண்மையை காமிக்கல அவனுங்க. இப்போ எம்புரானில் உண்மையை காமிக்கிறாங்க. பில்கிஸ் பானுவை கற்பழிச்சது, கர்ப்பிணியாக இருக்கும்போது என்ன பண்ணானுங்க, அந்த குழந்தைய எடுத்து எப்படி செவுத்துல அடிச்சானுங்க, எல்லாத்தையும் உண்மையை காமிச்சிட்டாங்க. அவனுங்க போலியாக ஒரு படத்தை சித்தரிச்சு அதில் ஒரு வளரக்கூடிய ஒரு ஹீரோ, நல்ல பேர், இந்த விஜயோடைய தம்பி பேர் விக்ராந்த். இந்த ஹீரோ அவன் வளர்ந்து வர பையன், அவனை வச்சு நடிக்க வச்சானுங்க. அவன் நடித்து முடித்த உடனே இந்த படத்தில் நடித்ததுக்காக அவன் வெக்கப்பட்டு கையெடுத்து கும்பிட்டு இனிமேல் 2 வருஷத்துக்கு நான் படம் பக்கமே வரலன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டான். கிட்டத்தட்ட இந்த திரௌபதினு ஒரு படம் வந்துச்சுல,
இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் நடிச்சுட்டு நான் தெரியாமல் இந்த படத்தில் நடிச்சிட்டேன், இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுல, இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சபர்மதி எக்ஸ்பிரஸில் நடிச்ச ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஆனால் அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் அந்த படத்தை பாராளுமன்றத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இவங்க மக்கள் மனசில் எல்லா ஸ்டேட்லையுமே இதை அனுப்பி நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப நல்லவர்கள்னு காமிக்கிறதுக்காக இந்த படத்தை இவனுங்க இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்தாருங்க. ஆனால் இவனுடைய கெட்ட எண்ணத்துக்கு எம்புரான் வந்துடுச்சு. உண்மைத்தன்மை எங்கே இருந்தாலும் வந்துடும் தானே. அது கூட எம்புரான் யார் மூலிமா வருது? மோகன்லால்ன்ற இந்த சூப்பர் ஸ்டார் மூலிமா வந்து நிற்குது. எவ்வளோ பெருமைப்படக்கூடிய விஷயம் தெரியுமா அதெல்லாம். இந்த படத்தை வந்து இயக்குன வந்து டைரக்டரான பிருத்திவிராஜுக்கு வந்து ஐடி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? எதிர்காலத்தில் கேரள முதல் மந்திரியாக கூட அவர் வந்துருவார்ன்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் எனக்குலாம் இப்போலாம் வந்து புரியுது. ஆனால் ப்ரொடியூசருக்கும் இடி ரைடு போயிருக்குது, இவருக்கு ஐடி ரைடு போகுது. ப்ரொடியூசர் வந்து கோகுலம் சிட் ஃபண்டு, அவருக்கு வந்து இடி ரைடே போகுது. பிருத்திவிராஜுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது, அதனால் ஐடி நோட்டீஸ் அனுப்பிட்டு விளக்கம் கேட்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, மாஸ்டர் படத்தில் ஷூட்டிங் இருக்கிறாரு நம்ம விஜய் நெய்வேலியில். அப்போ இதே மாதிரி ஒரு ரைடு, ஐடி ரைடு, அது வந்து கார்லேயே உட்கார வச்சாங்க. நெய்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் யாரையும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அப்படியே தூக்கிட்டு போனாங்க. அதோடு வந்தவர் இன்றைக்கி தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சுட்டு உக்காந்துருக்கிறாரு. ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சுட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறார். என்னன்னா, என் ரைடு உனக்கு அனுப்புவேன், இப்படி எனக்கு அடி பண்ண மாட்டியா, இவ்வளோதான். இப்போ கோகுலம் சிட் ஃபண்டுக்கு அனுப்புனது அந்த 57 சீனை கட் பண்ண மாட்டியா, இதுக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும். பிருத்திவிராஜுக்கு ஐடி நோட்டீஸ் அனுப்புறது, நீ எத்தனை கோடி சம்பாரிச்சாலும் எங்களால் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க முடியும், பிளாக்மெயில். இதே தான் விஜய்க்கு நடந்தது. விஜய்க்கு ஒரு துணிச்சலோ பிருத்திவிராஜ் மாதிரி வந்து ஒரு எதிர்ப்பை எது இருந்தாலும் சமாளிக்கலான்ற அந்த எண்ணமும் இல்லாததுனால அங்கே போய் ஒரு அந்த ரூமில் உட்காந்து என்னென்ன பேசுனாங்களோ எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டுட்டு ஓகே நான் உங்களுக்கு சரண்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு பக்கமாக நாடகம் ஆடிட்டு இருக்கிறாரு. இதே பாணியில் தான் இப்போ கோகுலம் சிட் ஃபண்டுக்கும் பிருத்திவிராஜுக்கும் இவங்க பண்ணுறாங்க. அதில் நடித்த சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுக்கு அனுப்புனா அம்பலப்பட்டு போயிடுவாங்க. கூடுதல் இன்னும் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்கும், ஒட்டு மொத்தமாக போயிடும். இதனோட வெளிப்பாடு எப்படின்னா, அந்த கேரளா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்பி, ஒரே ஒரு விஷக்கிருமி சுரேஷ் கோபி. இந்த சுரேஷ் கோபி பாராளுமன்றத்தில் பேசும்போது அப்படியே மோகன்லாலை சொல்லலாமா, மம்முட்டியை சொல்லலாமா? மோகன்லால் இந்து, மம்முட்டி ஊரறிஞ்ச இஸ்லாமியர்னு தெரியும். எப்படியாவது மம்முட்டியை இழுத்து விடுறதுக்கு அவர் அப்படியே தனாயிறார். இதை ஜான் பிரிட்டாஸ் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிற கார்னர் பண்ணி பேசும்போது சுரேஷ் கோபிக்கு இது இப்படி வருதுன்னா, டேய் நீ ஒரு கிறிஸ்துவன், நீ எப்படா என்னை பார்த்து பேசுவ அப்படின்ற அந்த உள்ளத்தில் வச்சுக்கின்னு ஒரு சில விஷயங்கள் அப்படியே நாராசமாக கக்குறான். ஆனால் ஒரு இடத்துலையுமே ஜான் பிரிட்டாஸ் அதை பற்றியே கவலைப்பட்டுக்கல. எல்லாத்துக்கும் நேர்த்தியான தெளிவான ஆதாரமான ஒரு விளக்கத்தையே அவர் கொடுக்குறாரு. உண்மையிலேயே சபர்மதி எக்ஸ்பிரஸ் ஒரு படமா? கேரளா ஸ்டோரி ஒரு நாய் பார்க்குற படமா? அது காஷ்மீர் ஃபைல் இதெல்லாம் ஒரு படமா? ஆனால் இந்த படத்தெல்லாம் இவங்க போய் உக்காந்து அப்படியே பார்க்கறது ஒரு கொடூரமாக காமிக்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கலைஞர்கள் அப்படின்னாலே, ஒரு கலை அப்படிங்கிறதே வந்து ஒரு அமைதியை நிலைநாட்டுறதுக்காக. எந்த கலை இருந்தாலும், அது நாட்டிய கலையாக இருக்கட்டும், இசைக்கலையாக இருக்கட்டும், எந்த கலையாக இருந்தாலுமே மக்கள் மனசில் ஒரு அமைதியையும் ஒரு நிலைத்தன்மையையும் உருவாக்குறது தான் இது. ஆனால் இவங்க இந்த கலையை அதுலேயும் கொலையாக தான் பயன்படுத்துகிறானுங்க. முழுக்க இவங்க எதை நோக்கி யோசிக்கிறானுங்க? இப்போ இதே மாதிரி நாம ஒரு படம், வேற எதுவுமே தேவையில்லை, பில்கிஸ் பானு அந்த வீட்டுக்குள்ளே போனது, அந்த பில்கிஸ் பானு பணத்தோட வெளியில் நிற்கிறது, இது மட்டும் தான் 2 மணி நேரம் படம். எடுக்க முடியாதா? ஒவ்வொரு நிமிஷத்துலையும் பில்கிஸ் பானு கதறது, கர்ப்பிணி பெண்ணு கையை காலை விரிச்சுன்னு இப்போ இந்த மாதிரி வந்து கெடுக்கும்பொழுது அப்படியே கத்துறது, கை துடிக்கிறது, கால் துடிக்கிறது, ரத்தம் நம்மளால எடுக்க முடியாது. அது அவ்வளோ பெரிய விஷயமா? அப்போ இதை பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் தூண்டும்? நல்ல கலைஞர்கள் இந்த மாதிரி எடுக்க மாட்டான். இந்த மாதிரி அயோக்கிய கலைஞர்கள் இருப்பான்ல, பிஜேபியிலேயே உருவாக்கப்படுறவன் பற்றி அவன் தான் இந்த மாதிரிலாம் எடுத்து இது பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவனால தாங்கிக்க முடியல. இது எப்படியாவது அழிச்சு வச்சிடணும், அல்லது எப்படியாவது அதுக்கு வந்து ஆப்போசிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷத்தை கலக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இடி ரைடு, ஐடி ரைடு, லொட்டு ரைடு, லொசுக்கு ரைடு, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? நாளைக்கு நரேந்திர மோடியை காப்பாற்றுறதுக்கே அவர் அழிய முடியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக்.
அங்கே நரேந்திர மோடி பிராமணர் கிடையாது, அமித்ஷா பிராமணர் கிடையாது. இவங்க 2 பேருமே ஆர்எஸ்எஸ்னுடைய சதி திட்டத்தினுடைய டூல். நாளைக்கு அண்ணாமலையும் ஒரு டூல். அவ்வளோதான். நீ முடிஞ்சிச்சா, நீ கிளம்பு. எங்களுடைய அடுத்த பாய்ச்சலுக்கு நீ உதவியாக இருந்தீன்னா நீ உள்ளே இருப்ப. இல்லை உன் பேர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் போட்டுருவான். மோடிக்கு பதில் இன்னொரு கேடி வந்தாங்க, உட்கார வச்சிருவான். நீங்களே குறிப்பிட்டீங்க, இப்போ இந்த காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், இந்த கேரளா ஸ்டோரி வந்து படங்கள் வருது. இந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டு எந்த தடையுமே போடப்படலை. எப்படி எடுக்கப்படுதோ அப்படி தான் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் முற்போக்க பேசக்கூடிய இந்த விடுதலை 2 படம் வந்து சென்சார் பண்ணப்பட்டுச்சு, ஜிப்சி படம் வந்துச்சு, இன்னைக்கு வந்து எம்புரான். அப்போ இந்த சென்சார் போர்டு வந்து யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? சென்சார் போர்டு, ஐடி, இடி, சிபிஐ, நீதிமன்றம், இது எல்லாமே பெயரளவில் தான் நாம் ஜனநாயக நாட்டில் வாழறோன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் வச்சுக்கணும். ஆனால் உண்மையிலேயே இது எல்லாமே பாஜகவினுடைய கிளைக்கழகங்கள். இதெல்லாம் ஒரு பிரான்ச். அடுத்து இப்படி தான் இன்றைக்கி உருவாக்கி இவங்க வச்சுட்டாங்க. உச்ச நீதிமன்றத்திலேயே நம்மளால் வந்து ஒரு நேர்மையான நீதிபதியை வாங்க முடியாது. அவ்வளோ பெரிய ஜட்ஜ் சந்திரசூட் நம்ம பேசுகிறோம். அவரே ராமர் கோயிலுக்கு என்ன மேலே தீர்ப்பு கொடுத்துட்டு போகிறாரு? ஆண்டவன் பேரால். டேய், நீ இதுக்கா படித்த? ஆண்டவன் பேரால் தீர்ப்பு கொடுத்துட்டு போகிறதுக்கா நீ வந்த? அப்போ எதுக்கு உனக்கு சட்ட புத்தகங்கள்? அதுக்கு எதுக்கு உனக்கு அரசியல் சாசன சட்டம்? இதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு தீர்ப்பை கொடூரமாக கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளை பயமுத்துறது. எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும், இதுக்கு இப்பயே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம், அத்தை பண்ணிடலாம் இத்தை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு கடைசியாக இவனுங்களுடைய திட்டம் என்னவோ அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு தீர்ப்பு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சு இருக்கிறது மனு தர்மத்தால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிராமணர் கூட்டம் தான், இந்த பார்ப்பனிய கூட்டம் தான், இந்த ஆரிய கூட்டம் தான் எல்லா இடத்துலையும் உக்காண்டிருக்குது. அது உக்காண்டிருக்கிற வரைக்கும் இந்தியா இந்துக்களுக்கும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் இல்லை, எந்த இழைவெடுத்தவனுக்கும் இல்லை. முழுக்க முழுக்க இது மனு தர்மத்தால் உருவாக்கப்பட்ட பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான். இந்த எம்புரான் படத்தை பார்த்து வந்து பிஜேபி கதறதுக்கு காரணம் உண்மைத்தன்மை வெளியே வருது அப்படிங்கிறது மட்டுமா? இல்லை கருத்தே சொல்லக்கூடாது, யாரும் கருத்தை பேசக்கூடாது, பிஜேபிக்கு எதிர்த்து யாரும் கருத்தே பேசக்கூடாது, பேசினா இப்படி தடை செய்வங்கிற மிரட்டலாம்? 25 வருஷம் ஆயிடுச்சுல கிட்டத்தட்ட குஜராத் கலவரத்தை பற்றி பேசி. இப்போலாம் யார் பேசின்னு இருக்கிறா? நான்லாம் அதெல்லாம் படிக்கும்போது அப்படியே ரத்தம் உரையிற மாதிரி இருக்கும். எப்படா இது இவனுங்க இவ்வளவும் பேசிட்டு அப்படியே வந்து மேடையிலையும் பேசுகிறானுங்க, நேர்மையாளர் மாதிரி காமிச்சிக்கிறானுங்க. ஆனால் 25 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பூகம்பம் வெடிக்கும்னு இவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டானுங்க. அதுவும் பிருத்திவிராஜ் மாதிரியான ஒரு இந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து வெளியிடுவான்றது நினச்சி கூட பார்க்கல. ஆனால் உண்மையிலே பிருத்திவிராஜ் இப்படி நினச்சி எடுத்தாரா அல்லது ஒரு கமர்ஷியல் சினிமாக்காக எடுத்தாரான்றது செகண்டரி. ஆனால் அந்த கலவரத்தை வச்சிருக்கிறதுக்கு தனி துணிச்சலே தேவை. இந்த படம் இங்கே மட்டும் இந்தியாவில் இல்லை, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கே இந்த படம் போகும். இந்த முதல் காட்சி, அந்த 25 நிமிட காட்சியை மட்டுமே எடுத்து நாம் அங்கங்கே எல்லா யூடியூப்பு, டிவி சேனல்ஸு, நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லா இடத்துலையும் பரப்ப வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளுடைய கடமை. ஓகே சார், இவ்வளோ நேரம் என் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.